அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது மனிதனின் பிற உடம்புகள் என்ற தலைப்பில் பகுதி 2 பார்க்க போகிறோம். விஞ்ஞான உடம்பில் வேலை செய்யும்போது தன்னுடைய விவகாரித்து நிற்பவர்கள் தன்னுடைய பாகங்கள் என்ற உணர்ச்சி இருக்குமே தவிர தான் அவரிடத்தும் அடங்கி கிடப்பதான உணர்ச்சிகள் உண்டாவதில்லை. விஞ்ஞான உடம்பில் விழித்திருக்கும் பதின்மர் ஒன்று கூடுவாராயின் அவரில் ஒருவர் தம்முடைய உறுப்புகளாகவே மற்ற 9 பேர்களும் இருப்பதாக உணர்வர். தம்முடைய முற்பிறப்புகள், அனுபவங்கள், முயற்சி எல்லாவற்றையும் தம் உடம்பில் நின்று அனுபவிப்பதாகவும் மற்ற 9 உடம்புகள் மூலம் வேறு விதமான முற்பிறப்புகளையும் அனுபவங்களையும் முயற்சிகளையும் நடத்தி வந்ததாகவுமே ஒருவரை ஒருவர் நினைப்பர். இம்மக்கள் முக்தி நிலையை விட்டு பிரித்து வைப்பது இந்த ஒரு மயக்கமே. இவருக்கு பார்க்குமிடமெங்கும் பரமான்மா என்பதே ஆகும் என்ற உண்மை மறைப்பட்டு பார்க்குமிடமெங்கும் நானே காண்பானே என்ற அனுபவமே நிற்கும். இதுவே அகபிரம்ம ஞானம் என்ற மயக்கமென்று, அதாவது பசுஞானம் என்றும் சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகிறது. மானிட வர்க்கத்தில் இந்த நிலையை மிக மிக அரியதொரு நிலையாகும். மனித வர்க்கம் வைவ சுதன்வர்த்தத்தில் ஒரு பதியை கடந்து வந்திருக்கிறது. அதாவது இன்றைய விகாச முறை என்று பரிணாம முறையில் நாம் படிக்க வேண்டிய பாடங்களில் தேர வேண்டிய பரீட்சைகளும் அரைப்பங்கு நடைபெறுகின்றன. அவற்றின் பயனாக நமக்கு அன்ன உடம்பு, பிராண உடம்பு, இச்சை உடம்பு, உருவமான உடம்பு இந்த 4ம் ஒருவருக்கொருவர் வளர்ந்து வந்திருக்கின்றன. மேதாவிகளிடம் அருவமான உடம்பும் ஒரு சிறிது வேலையை தொடங்கியிருக்கிறது. அதனால் இன்று விஞ்ஞான உடம்பில் வேலை செய்ய விரும்புவர் மாசு மறைவில்லாத ஒழுக்கத்தாலும் முருகின அன்பு தொண்டாலும் மற்றும் யோக பயிற்சியாலும் அந்த வளர்ச்சியை அடைய முடியும். ஆனால் மனிதன் முன்னேறி வருவது போலவே அவர்கள் உடம்புகளை ஆக்கும் சப்தபூதங்களும் முன்னேறி பரிணாமித்து கொண்டிருப்பதால் காலக்கிரமத்தின் மக்களுடைய ஆற்றலும் கூடி வரும். அவர்கள் உடம்புகளில் அணுக்களும் தாதுக்களும் பண்பட்டு தேறியிருக்கும். அப்போது அதிக கடினமான முயற்சி இல்லாமலே எல்லா மனிதரும் இந்த விஞ்ஞான உடம்பின் அனுபோகமும் மன்வந்தர முடிவு காலத்தின் ஜீவன் முக்தியும் கைகூடும். அதற்கு இன்னும் கோடிக்கணக்கான ஆண்டுகள் செல்லுமாகையால் அதுவரை பிறவி துன்பங்களை சகிக்கலாதவர் இன்றே மேலே கூறியுள்ள மாசு மறைவின்றி உத்தம ஒழுக்கத்தையும் அன்போடு கூடி ஓய்வின்றி உலக சேவைகளையும் அருட்குரவர் மூலம் யோக பயிற்சியையும் கைக்கொள்ளுதல் முறையாகும். இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.